இன்று 30/1/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 16 வெள்ளிக்கிழமை. வளர்பிறை துவாதசி திதி காலை 10:03 மணி வரை. அதன்பின் திரையோதசி திதி மிருகசீரிடம் நட்சத்திரம் அதிகாலை 4:28 மணி வரை. அதன்பின் திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 4:30 மணி வரை. குளிகை காலை 7:31 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் விருச்சிகம். பொது பிரதோஷம். திருவாதிரை விரதம். சூரிய உதயம் காலை 6:40 மணி. அஸ்தமனம் மாலை 6:13 மணி. சந்திர உதயம் மதியம் 3:38 மணி. அஸ்தமனம் நாளை அதிகாலை 4:55 மணி. மேஷராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். வாய்ப்பு தேடி வரும். வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். நீங்கள் நினைப்பது நிறைவேறும். திட்டமிட்டு செயல்படுவீர். உங்கள் அறிவாற்றலும் திறமையும் வெளிப்படும். உழைப்பிற்கேற்ற லாபம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். எதிர்பார்த்த பணம் வரும். கொடுக்கல் வாங்கலில் புதிய பாதை தெரியும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். நேற்றைய எண்ணம் நிறைவேறும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். வருமானத்திற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். நிதிநிலை சீராகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். மிதுன ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். திட்டமிட்டு செயல்படும் வேலை வெற்றியாகும். வருமானம் வரும். இதுவரை உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்தவர் விலகிச் செல்வர். நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். லாபம் அதிகரிக்கும். கடன்களை அடைத்து நிம்மதி காண்பீர். கடகராசி அன்பர்களே, வரவு செலவில் கவனம் தேவை. வியாபாரத்தில் முழுமையான கவனம் தேவை. திடீர் செலவு ஏற்படும். தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். வழக்கமான வேலை நடக்கும். வெளியூர் பயணம் இழுபறியாகும். மனக்குழப்பம் விலகும். என்று கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி என்பர்களே, வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டிய நாள். விற்பனை உயரும். வரவு அதிகரிக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு இன்று எளிதாக பூர்த்தியாகும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். பெரியோர் ஆதரவு கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். கன்னிராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். ஒரு சிலர் வேலையின் காரணமாக வெளியூர் செல்வீர். கனவு நனவாகும். எதிர்பார்த்த வருமானம் வரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். உங்கள் அணுகுமுறையால் ஒரு முயற்சி லாபமாகும். துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். துளாராசி அன்பர்களே, தெய்வ வழிபாட்டால் நன்மை காணும் நாள். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். உங்கள் சாமர்த்தியத்தால் மேற்கொள்ளும் வேலைகள் லாபமாகும். இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். உங்கள் வேலைகளை முடிப்பதற்காக வேகமாக செயல்படுவீர். விருச்சிகராசி அன்பர்களே, போராடி வெற்றி பெறும் நாள். எதிர்பாராத நெருக்கடி தோன்றும். கவனமுடன் செயல்படுவதால் சங்கடம் விலகும். சந்திராஷ்டமம் என்பதால் மனம் குழப்பமடையும். வேலை பார்க்கும் இடத்தில் நெருக்கடி அதிகரிக்கும். தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். பிறரை அனுசரித்து செல்வது அவசியம். வியாபாரத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, நினைப்பது நிறைவேறும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் முழுமையான கவனம் தேவை. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். தம்பதிக்குள் விட்டு கொடுத்து செயல்படுவீர். உடன் இருப்பவர்கள் ஆதரவால் வேலை நடக்கும். எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்.
மகர ராசி என்பர்களே, இழுபறியாக இருந்த வேலை முடியும், எதிர்ப்பு விலகும், மனம் தெளிவடையும், செல்வாக்கு உயரும், கேள்விக்குறியாகவே இருந்த முயற்சி நிறைவேறும், வருமானம் அதிகரிக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும், வியாபாரம் முன்னேற்றமடையும், நீண்ட நாள் பிரச்சனை முடியும். கும்பராசி என்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும், விழிப்புடன் செயல்படுவது அவசியம். பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும். உங்களுக்கு பிடிக்காத செயல்களை உடன் இருப்பவர்கள் செய்வர். உங்கள் தேவைக்கு கடுமையாக உழைப்பீர். மீனராசி என்பர்களே, எடுத்த வேலை வெற்றியாகும் நாள். எதிர்பார்ப்பு நிறைவேறும், விருப்பம் பூர்த்தியாகும். பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி அதிகரிக்கும், வேலை பளுவால் மனம் சோர்வடையும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், நேற்றைய விருப்பம் இன்று நிறைவேறும்.